திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாட்களிலும் கூட நாம் அந்த குட் ஃப்ரைடே, அந்த புனித வெள்ளியை நோக்கி நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இந்த குட் ஃப்ரைடே வருகிறது. அதாவது இயேசு மனக்குலத்தின் பாவங்களை தனி நபராக நின்று சுமந்து தீர்த்து மிகுந்த பெரிய ரட்சிப்பை மீட்பை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நாள்தான் அந்த அந்த புனித வெள்ளி. அது கண்டிப்பாக நம்ம நினைக்கணும். ஒரு ஒரு மனுஷனாக பிறந்திருந்தால் கண்டிப்பாக குட் ஃப்ரைடே நினைக்கணும். ஏன்னா நமக்காக பாவமில்லாத அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி சகல பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். நாம் வாங்க வேண்டிய அடியை அவர் பெற்றுக்கொண்டார். ஏன்னா எவ்வளோ ஒரு தன்னலமற்ற அன்பு இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்டது. இன்றைக்கு நான் கண்களில் காண்கிற பெரும்பான்மையான அன்பெல்லாம் சுயநலம் படைத்ததாகவே இருக்கின்றது. ஏதாவது கிடைக்கும் என்று தான் எதிர்பார்த்து இந்த உலகம் பழகுது. கிடைக்கவில்லை என்றால் ஓட்டம் பிடித்துவிடும். ஆனால் இயேசு அதையெல்லாம் மீறி எதையும் எதிர்பார்க்காதபடி நம்மை நேசித்து, என்னை நேசித்து, உங்களை நேசித்து அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். பாவமில்லாத அவர் பாவமானார். சாபங்களை அவர் சுமந்தார். தானே சாபமாகி மரத்தில் தூக்கப்பட்டு, சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டு மரித்தார். அப்படியாக இயேசு நமக்காக மரித்தார் என்பது நினைவுறுகிற நாட்கள் இது. வருடந்தோறும் இந்த 7 வார்த்தைகளை பேசுவது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. அதுவும் இப்போ நம்ம தொலைக்காட்சியில் தினந்தோறும் வர்றதுனால நம்முடைய நிகழ்ச்சிகளை விரும்பி பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த 7 வார்த்தைகளை 7 நாட்கள் நான் பேசுவது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. வயசானவங்களால் எப்படி வர முடியும்? நடக்கவே முடியாதவங்களால் எப்படி வர முடியும்? ரகசியமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்களால் எப்படி ஆலயத்துக்கு வர முடியும்? வீட்டில் பெர்மிஷன் எல்லாம் எப்படி வர முடியும்? அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த செய்திகள் தொலைக்காட்சியிலே வருகிற பொழுது மிகுந்த பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு சிலுவையில் தொங்கி 6 மணி நேரம் தொங்கி கடைசியில் தான் மரிச்சார் நமக்காக. அப்படி தொங்குகிற பொழுது 6 மணி நேரம் தொங்கும் பொழுது 7 விசை அவர் பேசினார். 7 வசனங்களே அவர் சொன்னார். அந்த 7 வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் காண இருக்கிறோம். அதில் முதல் வசனத்தை இந்த நாளிலே நாம் காண இருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த தியானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த சனிக்கிழமை சென்னையில் காலையில் 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் மாடியில் 4வது மாடியில் வைத்தும், மாலை 6 மணிக்கு பாலர் கழிவு நிலையம் BKN வேப்பேரி புரஷவாக்கத்தில் அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே உள்ளே வந்து லெஃப்டில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வில்லியம் டெய்லர் ஹால் இருக்குது, அங்கே வாங்க. கூட்டத்தில் இருதில்லை உங்கள் அனைவருக்கும் நான் ஜெபிப்பேன். மிக சிறப்பான விருந்தை தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. இடைக்கலான் குருவி முதியோர் ஆவிக்குரிய இல்லத்தில் உங்கள் பெற்றோரில் சேர்க்க விரும்பினால் என்னை தாராளமாய் தொடர்பு கொள்ளுங்கள். முழுவதும் ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர், தினந்தோறும் ஜெபங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை, அவர்களுக்கு நல்ல உணவு, அவருடைய வாழ்க்கையில் நல்ல காற்றோட்டமான இட வசதி என்று எல்லா வசதிகளையும் நாம் செய்திருக்கிறோம். அங்கே தங்கியிருந்து பணிபுரிய ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளிலே இயேசு சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை இதுவே.
லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு சிலுவையில் சொன்ன வசனத்தை பாருங்க. Father, you forgive them, for they don't know what they are doing. 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை மன்னிப்பு. அந்த மன்னிப்பு எனப்பட்ட பூவை ஆண்டவர் முதலாவது சிலுவையிலிருந்து போடுகிறார். அவருடைய நிலைமை இங்கு பரிதாபமாக இருக்கிறது. கைகளில் காலில் சொல்ல முடியாத வேதனை, சிரசிலை முள்முடி சூட்டப்பட்டதை மறுபடியும் அடிச்சதுனால உள்ள போய் பயங்கரமாய் குத்தி வேதனை, உடம்புல வாரினால பல முறை அடித்து பித்து எடுத்ததுனால ரத்தமாய் ஓடுது. பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கல்லர்கள் அவரை நிந்திக்கிறாங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் 3 வருஷமாக மனசில் வச்சுருந்த வஞ்சத்தெல்லாம் வெளியே வார்த்தைகளை கொப்பளிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. உலகமே அவருக்கு எதிர்த்து நிற்கிறது, அவரை கொல்லணும்னு சொல்லி துடிக்குது, அவரை வேதனைப்படுத்துது. அந்த நேரத்தில் இயேசப்பா முதல் பூவை தூக்கி போடுறாங்க, மன்னிப்புங்கிற பூவை தூக்கி போட்டாங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவிட்ட அவர் ஜெபிக்கிறார். சிலுவையில் அவர் தொங்கும்போது முதல்ல அவர் செஞ்ச காரியம் ஜெபிக்க தான் செஞ்சிருக்கிறார். இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய பாதச்சுவடுகளை தான் நாம் பின்பற்றி போகிறோம், பின்பற்ற விரும்புகிறோம், அதைத்தான் செய்யணும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் சிலுவையில் முதல்ல ஜெபிக்கிறார், பிதாவிட்ட பேசுகிறாரு. Father, you forgive them, for they don't know what they are doing. அவர் ஆவியிலே தொடங்கி ஆவியிலே முடித்தார். அவர் ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடித்தார். 7 வார்த்தைகள், முதல் வார்த்தை ஒரு ஜெபம், கடைசி வார்த்தையும் ஒரு ஜெபம். அந்த நேரத்திலும் பிதாவோடு அவர் ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார், இணைந்திருந்தார். நான் தனியே இருப்பதில்லை என்பதை பல முறை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பிதா என்னோடு இருக்கிறார், நான் பிதாவுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. சிலுவையில் அவர் பிதாவை ஆண்டவரை பார்ட்னராக வச்சுக்கிறாரு. பிதாவேன்னு சொல்லி பிதாட்ட அப்படி இணைஞ்சிருக்கிறாரு. இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி இவர்கிட்ட பேசுகிறாரு, கனெக்டடாக இருக்கிறாரு. தனியாக நான் இதை சொல்லி சுமக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பார்ட்னராக அங்கே பிதா இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தனிமையில் நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவை நமக்குள்ளே வைத்து கொண்டு ஒரு சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே துணையாக கொண்டு, நண்பராக கொண்டு, தேற்றவரனாக கொண்டு நாம் எப்பொழுதும் நாம் இயேசுவோடு இணைந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது, ஜெபித்து நடத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான இடறுதல் வருவதற்கும் வாய்ப்பே இல்லை. உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், உற்றார்கள் கைவிட்டிருக்கலாம், நீங்கள் யாரை நேசிச்சிங்களோ அவங்களாம் அவங்கள தனிமையில் விட்டுருக்கலாம், இவன் செத்தா இவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, இயேசுவோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். வயசான காலத்தில் இருக்கிறீங்க, பெட் ரிட்டன் ஆகிட்டீங்க, யூரின் மோஷனை கூட யாரோ தான் எடுக்கணும்னு நிலைமை இருந்தாலும் கூட பரவாயில்லை, இயேசுவோடு இணைந்துருங்க, அவரோடு பேசிக்கிட்டு இருங்க. அது அந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும், அந்த நெட்வொர்க் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் கூட அந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரோடு பிதாவோடு இணைந்திருந்தாங்க, இயேசுவோடு இணைந்திருந்தாங்க, பாடினாங்க, துதிச்சாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, விலங்குகள் அறந்து போயின. நம்முடைய ஆண்டோட வெற்றிக்கு காரணம் சிலுவையிலே அவர் வெற்றிகரமாக 6 மணி நேரம் தொங்கியது இருக்கும். அது சிலுவை பாடுகளை ஜெயித்து பிசாசின் தலை நசுக்கி வெற்றி வீரனாய் வந்தது காரணம் அவர் பிதாவோடு இணைந்திருந்தார். அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார், பிதாவிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். இதை நாம் காண்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் வேலையின் மத்தியிலே நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசுவோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். நாம் வாக்கிங் போயிருக்கிற பொழுது நாம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். வேலைக்காக பல காரியங்கள் நிமித்தமாக யாத்திரை செய்யும் பொழுது, டிராவல் பண்ணும் பொழுது நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேசி பேசி நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரயாணித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கஷ்டங்கள் வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் பேசி பேசி சொல்லி சொல்லி அந்த கஷ்டங்களை கடந்து போக வேண்டும். சந்தோஷமான செய்திகள் வருகிற பொழுது, வாழ்க்கையில் உயர்வுகள் வருகிற பொழுது, ஆசீர்வாதங்கள் வருகிற பொழுது அதையும் சொல்லி 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 நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போக வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று உங்களுக்கு அன்போடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். Stay connected with our Lord Jesus. He connected with his Father. நம்ம எப்பவும் ஜெபிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம்னா எந்த சூழ்நிலையும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. அப்படியாக பேசுகிற பொழுது அவர் மனுக்குலத்தின் மீது மன்னிப்பு எனப்பட்ட ஒரு பூவை தூக்கி போடுகிறார். முதலாவது பூ மன்னிப்பு. இந்த மன்னிப்பு என்பது வேறு எங்கும் கிடையாது, வேறு எந்த மதத்திலும் கிடையாது.
இயேசு எனப்பட்ட ஒரு நபர் தான் மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய பூவை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மனுக்குலத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை, தன்னை காரி துப்பியவர்களை, கொட்டியவர்களை, தன்னை கெட்ட வார்த்தையினால் திட்டியவர்களை, முகத்தில் அறைந்தவர்களை, பரியாசம் செய்தவர்களையும் பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கிறார், மன்னிக்கின்றார். பிதாவை இவர்களை மன்னியும். எவரும் இதை செய்ததில்லை. ஏசப்பட்டதான் அந்த மன்னிப்பு என்பதை இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பதை மன்னிப்பது தான், அன்பு தான், வேற எதுவுமே இல்லை. அன்பு இருந்தால்தானே மன்னிக்க முடியும். இயேசுடைய உள்ளத்தில் அன்பு அவ்வளவா இருந்ததுனால கசப்பு இல்லை. அதனால தான் சிலுவையில் அடித்தவர்களையும் அவர் மன்னித்தார் என்று நான் காண்கிறேன். வேற எங்கும் இதை நான் காணவே முடியாது. வேறு எந்த மதத்திலும் காண முடியாது, எந்த ஞானியுடைய போதனையிலும் காண முடியாது. இயேசுப்பட்ட வந்தா முதலாவது அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், உனக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களை நீ மன்னிப்பாயாக. எவ்வளவு பெரிய பாவத்தை அவர்கள் செய்திருந்தாலும், உன்னை எவ்வளவு துக்கப்படுத்தி இருந்தாலும், உன் மீது எத்தனை வழக்குகளை போட்டிருந்தாலும், உன்னை குறித்து எவ்வளவோ துர்ச்செய்திகளை பரப்பி இருந்தால், உன்னை ஏமாற்றி பல லட்சங்களை கோடிகளை உணர்ந்து ஏமாற்றி கொண்டு போயிருந்தாலும், தாங்க முடியாத நஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும், எவ்வளவு துரோகங்களை உனக்கு செய்திருந்தாலும், எவ்வளவோ பெரிய இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். எப்போ மன்னிக்க முடியும்? அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. சும்மா சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான். அன்பு அது மிகவும் பிரதானமாக இருக்கிறது, மிகவும் பெரிதாக இருக்கிறது. அன்பு என்பது கிறிஸ்தவத்தில் அது இயேசுவிடத்தில் ஊறிக்கொண்டே இருந்தது, ஊற்று தண்ணீராக இருந்து கொண்டே இருந்தது. அன்பிலே அவர் நிறைந்திருந்தார், அன்பின் உருவாக திருவுருவாக இருந்தார். அதனால தன்னை அடிச்சவங்களை பார்த்தும், தன்னை துப்புனவங்களை பார்த்து ஒரு கோபப்படலை. அவங்களை நேசிச்சு இவளை மன்னிங்கப்பான்னு சொல்லி பிதாவிடத்துல அவங்கள்ட்ட குறித்து விண்ணப்பம் செய்தாரா? நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருக்கும் பொழுது இயேசுவை போல நாமும் நமக்கு விரோதமாய் செயல்படுபவர்களை, பேசுபவர்களை மன்னிக்க முடியும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும் என்பதை இந்த நாளிலே நான் மனப்பூர்வமாக உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரியும், பெற்று தாய் தகப்பெண்ட பேசாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. 10 மாதம் பெற்று விடாத தாய் தகப்பெண்ட பேசுறதில்லை. தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க எவ்வளவோ இருக்காங்க. ஒரு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் சொல்வதற்கான வருத்தப்படுறேன். ஆனால் மக்கள் இதன் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சொல்ல விரும்புகிறேன். வீட்டம்மாவும் முன்னேற ஊழிய பாஸ்டர் அம்மா, பையங்கள்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகன் நல்லா சம்பாதிக்கிறார், ஐடி ஃபீல்டில் இருக்கிறார். அவர் ஒரு குடும்பத்தில் நல்லா பழகிறாரு. இது இந்த அப்பாவுக்கு நல்லா பிடிக்கல, நீ எங்கள் குடும்பத்தை பழகாத, அந்த வீட்டுக்கு போகாதுன்னு சொல்கிறார். ஆனால் இவர் அதில் எந்த தப்பும் இல்லை, அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறார். ஒரு சமயத்தில் அந்த குடும்பத்தார் ஒரு பெரிய அழகான சோஃபா சொட்டுகளை பரிசளிக்கிறாங்க, நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பர்பான சோஃபா செட்ஸ், பல 1000 ரூபாய் மதிப்புள்ள வெளியேற பெற்ற சோஃபாஸ். அது சந்தோஷமாக வீட்டில் கொண்டு வந்து அவர் போடுறார். எங்கேருந்து வாங்கிட்டு வந்து அப்பா கேட்குறாரு, பாஸ்டர் அப்பா, அந்த ஃபேமிலி கொடுத்தாங்க. ஓ, அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்தியா பாரு. 10 வருடம் ஆகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சோஃபா செட்டில் அப்பா உட்கார மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு பழைய ஸ்டூலு, பழைய சேரு, உடஞ்சி போன சேர், அதில் தான் உட்காருவார். வயசான காலம், 75 வயசு மேலே ஆயிடுச்சு. அந்த சோஃபா செட்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காரவே மாட்டார். அவங்க கொடுத்ததுன்னா நான் உட்கார மாட்டேன், அவங்க கொடுத்ததுன்னா நான் எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஒரு ஊழியம் செய்கின்ற ஒரு பாஸ்டர் ஐயா நல்லா கவனிக்கணும். இயேசுவின் அன்பை பிரசங்கிக்கிற, அவருக்காக முழு நேரமாய் வந்த ஒரு தேவனுடைய தாசன் அவங்க வீட்டிலிருந்து வந்து சோபா செட்டு நான் உட்காரவே மாட்டேன். அவ்வளவு ஒரு வைராக்கியம், அவ்வளவு ஒரு கசப்பு, அவ்வளவு அவர்கள் மேல ஒரு கோபம். சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அன்பினாலே நிறைந்து இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரனை மன்னிக்கிறதே இல்லை. அவங்க கொடுத்த சோபா செட்டில் நான் உட்காரவே மாட்டேன், அவங்க கொடுத்த காசுல நான் சாப்பிடவே மாட்டேன், அவங்க பிள்ளைனை நான் பேசவே மாட்டேன், அவங்க இடத்துல நான் கிட்டே போக மாட்டேன், அவன் இடத்துல சர்ச்சா நான் கிட்ட போக மாட்டேன், அவன் பிரசங்கம் பண்ண நான் கேட்கவே மாட்டேன், அவன் மூஞ்சில நான் மொழிக்க மாட்டேன். காரணம் என்ன? கசப்பு. காரணம் என்ன? சாத்தான் இடைவிடாது கசப்பை கொண்டு வருகிறான். இயேசு அன்பினாலே இடைவிடாது நிறைந்து கொண்டே இருந்தார். அதனாலதான் அவர் அதை பெருசாக நினைக்கல, மன்னித்தார், அவர்களுக்கு ஜெபித்தார். சின்ன பிள்ளைகள் நெஞ்சிலை மிதிக்கிற பொழுது பெற்றோர்கள் அதனால கவலைப்பட போகிறதில்லை, கோவப்பட போகிறதில்லை, என்னை மிதிச்சிட்டேன்னு சொல்ல போகிறதில்லை. சின்ன பிள்ளை மிதிக்கு சந்தோஷம் தான் படுவாங்க, அது பெருசாக நினைக்க மாட்டாங்க. இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துவாங்க.
அதே மாதிரிதான் இயேசுவும் தன்னை சிலுவையில் அடித்தவர்கள் நேசித்தார், அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார், விண்ணப்பம் செய்தார். நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உன் வாழ்நாள் பரியந்தம் எந்த கசப்பு உன் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. நீ எவரையும் வெறுத்து விடக்கூடாது, எவரையும் நீ தள்ளிவிடக் கூடாது. உன் மனதிற்குள்ளாக எந்த ஒரு கசப்பான வேறும் வந்துவிடக் கூடாது. ஒரு வைராக்கியம், தவறான வைராக்கியம் உனக்கு வந்துவிடக் கூடாது. மகனே, should love everybody, should forgive every mistake and every sin against you, should forgive whatever it is spoken against you, every word you have to forgive. ஊழியக்காரர்கள் எப்படி வைராக்கியமா இருப்பார்கள் என்றால், சாதாரணமான மக்கள், கர்த்தரை அறியாதவர்கள் இன்றைக்கு எவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்க, எவ்வளவு மனசுல கசப்போட இருப்பாங்க, வெறுப்போட இருப்பாங்க, தங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சவங்களை எப்படி வெட்டி கொள்ளணும்னு நினைக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் சாத்தானுடைய செயல்களாக இருக்குது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருப்போம். உன் மேலே எந்த கசப்பு நம்ம வைத்திருக்க மாட்டோம் என்கிறதுல சந்தேகமே நமக்கு வேண்டாம். ஒரு சமயம் பல வருடமாக ஊழியத்தில் என் கூட இருந்தவர் என்னை விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பிரிவினை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. பிரிஞ்சு போகிறதுனால நம்ம அவரை வெறுக்க போகிறதில்ல, இந்த கசப்பு வைக்கிறதில்ல. பிரிவினை வந்தாச்சு, பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 2-3 வருஷம் ஓடிடுச்சு. அப்போது ஒரு திருமணத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த திருமணத்தில் போய் நான் உட்கார்ந்துருக்கிறேன். என்னை விட்டு பிரிந்து போனவர் அவரும் அங்கே வந்து முன்னால் வந்து நிற்கிறார். அவருக்கு சொந்தக்காரங்க அவங்க. முன்னால் போய் பாடணும்னு சொல்லி அவர் ரெடியாக நிற்கிறாரு, பாட ஆரம்பிக்கிறாரு. நான் போய் உட்கார்ந்துடுறேன். மாப்பிள்ளை பொண்ணு அன்னைக்கு பார்த்து வர தாமதமாகி விடுது. நூற்றுக்கணக்கில் ஜனங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, சாப்பிட நிறைய பேர் வெளியே உட்கார்ந்துருக்குறாங்க. நான் என் நண்பர்களோடு போய் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் அங்கேருந்து என்னை பார்க்குறாரு. என் கூட பல வருடமாக அவர் இருந்து பிரயாணித்தவர். இப்பொழுது நான் அவருக்கு எதிரியாகி விட்டேன் என்று அவர் நினைக்கிறார். என்னை பார்த்தோன்னு மைக்கு கீழே வச்சுட்டு வெளியே போய் நின்று கொண்டார். அவருக்கு என்ன, இவன் இருக்கிற இடத்துல நான் பாடக்கூடாது, இவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே நின்று, அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு சோனியன், நான் மாப்பிள்ளை பொண்ணு வருமா அப்படின்னு சொல்லி வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன் பாட்டு பாட மாட்டேங்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், மியூசிக் எல்லாம் ரெடியாக இருக்குது, கீபோர்ட் ரெடியாக இருக்குது, பாடலை. அவர் கட்டளையிட்டு போயிட்டார், நான் வராமல் பாட்டு பாடக்கூடாது, நான் வருவேன், அது வரைக்கும் அமைதியாக இருங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் காலேஜிலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் கொஞ்ச நேரத்தில் எழும்பி போயிட்டு காரை எடுத்து திருப்பிட்டு வரும்போது பார்த்தா அந்த மனுஷன் உள்ளே போய் பாட்டு பாடிட்டு இருக்கார். அப்பொழுதுதான் கண்டுபிடித்தேன், என்னை குறித்து இருந்த கசப்பான வேறு இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இவன் இருக்கிற வரைக்கும் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வெளியே நின்றுருக்கிறார். அது தெரியாமல் நான் உள்ளே உட்கார்ந்துருக்கேன். அவர் நான் போன உடனே மைக்கி பிடிச்சி பாட்டு பிடிச்சார். அப்போ தான் நினச்சேன், ஐயோ இது தெரிஞ்சது நான் முதல்ல வெளியே போயிருப்பேனே, நல்ல பாட்டு பாடுற மனுஷனுடைய பாட்டை நான் கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். என் முகத்திலே முழிக்க விடான்னு அவர் நினச்சின்னா வருத்தப்படலை. இவர் பாட்டு பாடுறது நான் கெடுத்துட்டேனே, நான் உள்ளே இருந்ததுனால தானே இவர் வெளியே போய் நின்றுருக்கிறார் சொல்லிட்டு. பிரித்துக்குரியவர்களே, எத்தனையோ வருடமாய் சேர்ந்து பிரயாணித்தாலும், ஊழியம் என்கிற ஒரு பெயரினாலே ஒன்று சேர்ந்திருந்தாலும், பிரிந்து போன பிறகு இந்த மனுஷன் இருந்தால் முகத்தில் கூட நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் கசப்பான வேர்கொண்டு வைராக்கியமா நின்றதை பார்த்த பொழுது நான் அதிர்ந்து போனேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க, முகத்திலேயே முழிக்க கூடாது. சாத்தானுடைய தந்திரம். பிரியத்துக்குரிய நாம் விழுந்து விடாதபடி, அப்படிப்பட்ட கசப்புகளை நாம் வைத்துக்கொண்டு வாழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு நேரம் என்றே நமக்கு தெரியாது. கசப்பை வைத்துக்கொண்டு யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நாம் மன்னிக்காதபடி நம்முடைய பாவத்தை யாரும், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு அதனால மன்னிக்கிறார். எல்லாரையும் மன்னிங்க பிதாவே. 2வது சொல்றார், ஃபார் தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். அவங்க செய்கிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. என்னை கொல்றதா நினைக்கிறாங்க, என்னை அழிக்கிறதா நினைக்கிறாங்க, என்னை பெரிய பாவியே நினைக்கிறாங்கப்பா. ஆனால் இது எவ்வளோ பெரிய பாவம், அது எவ்வளோ பெரிய சாபத்தை எத்தனை தலைமுறையாக கொண்டு வரும் அப்படிங்கிறத அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள மன்னிச்சிடுங்க. ஒருத்தர் நம்மளுக்கு மேலே அப்படி தவறு செய்யும்போது நாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சாத்தா அவங்கள தூண்டினால அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, சரி நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுங்கப்பா. அவங்களுக்கு தெரியல அவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியல, எவ்வளோ பெரிய பாதகன்னு தெரியல, அதனால மன்னிச்சிருங்க. ஃபார் தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். என்ன செய்யறது அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. ஆழமான சத்தியங்களை இந்த முதல் வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இன்றைக்கு அநேகர் தான் செய்கிறது என்னதென்று தெரியாமல் எவ்வளவோ தவறுகளை அவர்கள் துணிந்து செய்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய
கசப்புகளை ஏற்படுத்தி எவ்வளவு பேர் கண்ணீர் அடிக்க வைக்குங்கிறது அவங்க தெரியலை. பைக்கில் ஓன் வேகமாக போகிறாங்க. வயசானவர்கள், வியாதியஸ்தர்களுக்கு அந்த சவுண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அவங்களுக்கு தெரியறதில்ல. ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது ஓன் ஊழ விடுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஆனால் அங்கே துக்கத்தோடு இருப்பவங்களுக்கு அது எவ்வளோ வேதனையாக ஏற்படுத்துன்னு அவங்க கண்டுக்கிறது இல்லை, தெரியறதில்ல. ஒரு நாள் அவங்களும் அதே மாதிரி துக்கத்தில் இருக்கும்போது வாலிபரும் சத்தம் போடும்போது தான் அவங்களுக்கு அது தெரிய வருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, கசப்பாக இருந்தாலும் இன்னொரு சத்தம் போடும்போது, பைக்கை ஓட்டும்போது இப்படி அங்கங்கே காரியங்கள் நடப்பிக்கிற பொழுது வேதனையாக இருந்தால் நாம் மன்னிக்கிற ஒரு பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் சிலுவையில் அந்த மன்னிப்பு எனப்பட்ட பூவை தூக்கி வீசினார். என் மகனே, என் மகளே, என்னுடைய பிள்ளையே, நீயும் இப்படி மன்னிப்பு எனப்பட்ட பூவை தூக்கி வீச வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். முதல் காரியமே அவர் தன்னை சிலுவையில் அடித்தவர்களை மன்னித்தார். அதைத்தான் முதலாவது நம்முடைய ஆண்டவர் பேசினார் என்று காண்கிறோம். பைபிளை நம்ம வாசிக்கும் போது எத்தனையோ பேர் பாவங்களை மன்னித்தார். சேமி தன்னை எவ்வளோ தூஷித்தான், தாவீது அவரை மன்னித்தார், மன்னிப்பு கேட்டவனை மன்னித்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். எலிசா தன்னை கேவலமாய் பார்த்து மொட்டை தலையா என்று ஏறி போனவர்களை சின்ன பிள்ளைகள் என்று நினைத்து மன்னிக்க முடியாதபடி சபித்தபடியினாலே, சின்ன பிள்ளை தானே அப்படித்தானே இருப்பாங்கன்னு ஒரு பெரிய மனசு இல்லாதனால கரடிகள் வந்து அந்த பிள்ளைகள் எத்தனையோ பேரை கீறி போட்டது, கொன்று போட்டது, அவருடைய பெற்றோர்களை கண்ணீர் விட வைத்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பைபிளில் மன்னிப்பு பல இடங்களில் பார்க்குறோம், பல இடங்களில் பார்க்க முடியல. மன்னித்தவர்கள் நாம் ஆண்டவருடைய சாயலில் இருந்தார்கள். மன்னிக்க முடியாதவர்களோ, பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களோ பிசாசின் சாயலில் இருந்தார்கள். தாவீதுடைய மகனாய் அப்சலோம் தன் தங்கச்சியை கிடைத்த அம்னனை 2 வருடம் மனதில் வஞ்சம் வைத்து தீர்த்தான், பலி தீர்த்தான், வெட்டி கொலை செய்தான், படுகொலை செய்தான் என்று காண்கிறோம். தங்கச்சியை கெடுத்தவனை விடமாட்டேன் என்று கொலை செய்தான். எத்தனையோ பேர்கள் இந்த பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது மன்னிக்கிற ஆற்றல் இல்லாதவர்களாக பழி வாங்க வேண்டும். யோவா பழி வாங்குவதற்கு மிகவும் முக்கியமான உதாரணமாக இருக்கின்றார். அப்சலோமையே கொள்ளுகிறார், என்னுடைய வீட்டு திராட்சை தோட்டங்களை கொளுத்தினாய் அல்லவா, வார்கோதுமைகளை கொளுத்தினாய் அல்லவா என்று சொல்லி. பிரியத்துக்குரியவர்களே, பைபிள்ல உள்ள தேவனுடைய தாஸ்தர்கள் கூட, தீர்க்கதரிசிகள் கூட சில நேரங்களில் மன்னிக்க முடியாம போயிருக்கிறாங்க. நாமும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு தன் வாழ்நாள் பரியந்தம் அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். சிலுவையில் மரிக்கிற பொழுதும் கூட அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். ஏன் இந்த பூவை தூக்கி போட்டார், மன்னிப்பு எனப்பட்ட பூவை தூக்கி போட்டார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவரை பார்க்கிற நாமும் கூட அப்படியே நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் மன்னித்து கடந்து போகின்றவர்களாக இருக்கணும். மன்னிச்சிட்டீங்க, கசப்பு இல்லைன்னா பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு பிளாக்கும் கிடையாது. நோ பிளாக்கேஜ், நோ ஸ்டாப்பேஜ். You definitely enter into the kingdom of God. நம்முடைய பாவத்தை இயேசு மன்னித்தார், நாமும் கூட மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் இந்த சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை, முதலாவது பூ என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே இதை சத்தத்தை கேட்கிற நீங்கள் யார்கிட்டையாவது பல வருஷமா பேசாமல் இருப்பீங்கன்னா, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டும் பேசாமல் இருக்கலாம், ஒரே தெருவில் இருந்துட்டும் பேசாமல் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல பேசாமல் இருக்கலாம், இல்லைன்னா எங்கே இருந்தோ எங்கேயோ இருப்பாங்க, உங்க மேலே கோபத்தையே வச்சுட்டு இருக்கலாம். அவர்களை மன்னியுங்கள், மனம் பொருந்துங்கள், ஒப்புரவாங்கள், பேச ஆரம்பியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இதுதான் முதலாவது பூ, ரட்சிப்பு. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் கண்களை மூடுவோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தால் நாம் பிழைக்கலாம், அவரை நோக்கி பார்த்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கர்த்தாவே, நீங்கள் பேசுனீங்க, அதற்காக நன்றி அப்பா. நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் மன்னிச்சிங்க, அதற்காக நன்றி. நீங்கள் ஜெபிச்சிங்க, அதற்காக சோத்திரம். எங்களுக்கும் அப்படி கற்றுத்தார். ஜெபிக்க, உம்மோடு இணைந்திருக்க, உம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க உதவி செய்யுங்க இறைவா. அப்பொழுது நாங்கள் தடுமாறுவதில்லை, அதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட எங்கள் கேட்ட வார்த்தையின்படி ராஜா, எங்கள் உள்ளத்தில் காணப்படுற கசப்புகள் எல்லாம் எடுத்து தூர போட, உண்மை போல எல்லாரையும் மன்னிக்க, எங்களுக்கு அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த சோர்ஸாக இருக்கிற அன்பை உள்ளத்தில் தர வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். அன்பே பிரதானம். வித்தவுட் லவ் கிறிஸ்டியானிட்டி இஸ் நத்திங் லார்ட். எங்களுக்கு அந்த அன்பை தாரும், மன்னிக்கிற ஆற்றலை தாரும். சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசினீர். இன்றைக்கு முதலாவது வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து 6 வார்த்தைகளையும் தியானிக்க
தேவையான பலனை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதி ஆண்டவரை தோத்திரமை, காலில் புண்ணு, கையில் புண்ணு, நடக்க முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, விக்கலாக இருக்குது, இருமலாக இருக்குது, நிற்க மாட்டேங்குது, மூச்சு முட்டுது, அந்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கொடூரமான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தான் மனம் இறங்கணும். மருத்துவத்தால் சுகமாக்கப்பட முடிகிற சில வியாதிகள், முடியாத நிறைய வியாதிகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் சுகமாக்கணும். இனி கிருமிகள் பரவாதபடி, இனி கட்டிகள் இருக்காதபடி, புண்கள் இருக்காதபடி, இன்ஃபெக்ஷன் இருக்காதபடி கர்த்தாவே நீங்கள் அப்புறப்படுத்தி அந்த அவயங்களை புது அவயங்களை மாற்றுங்க. தோளிலே இருக்கிற வியாதிகள் மறையட்டும், தைராய்டு ஃபைப்ராய்டு எல்லாம் மறையட்டும், நீர்க்கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஆறாத புண்கள் இப்பொழுது ஆறட்டும், செயல்படாத அவயங்கள் இப்பொழுது செயல்படட்டும், நடக்க முடியாதவர் நடக்கட்டும், எழும்ப முடியாதவர் நிற்க முடியாது நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாடிப்பள்ளி ஏறி இறங்க முடியாதவங்க அதை செய்யட்டும். இரவு நித்திரை இல்லை, சாப்பிட முடியல, தூங்க முடியல, நெஞ்சுக்குள்ளே நிற்குது. இறைவா அந்த சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அந்த குறைபாடுகள் நீக்க வேண்டும். இல்லை கண்டு குட்டிகளைப் போல, கொளுத்த கண்டுக்குட்டிகளைப் போல மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். கடன் பாரங்கள், வருமானம் இல்லை, வட்டி கடன் நெருக்குது, பிள்ளைகளுக்கு அது தேவை இது தேவை, ₹1 கூட என்கிட்ட இல்லை, என்ன பண்ணுவேன், எனக்கு வருமானமே இல்லை, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு தோல்வியாகவே இருக்கிறது என்று கலங்கி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்துறது நாளிலே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். என்ன தகப்பன சோத்திரம் ஐயா, தேவை இருந்தால் அதை சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளை எப்படியாவது தாங்குவீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக, தப்புவிப்பீராக. நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி கொடுப்பீராக. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்ப்பதாக, விற்க வேண்டிய வீடுகள் விற்க வேண்டும், வர வேண்டிய பணங்கள் வரட்டும். இறைவாது மாத்திரமல்ல ஏசப்பா, கவர்மெண்ட் ஜாப் வேணும், வீசா வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், எது கேட்டாலும் அவர்களுக்கு நீ தாரும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படி இரட்சகா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படி நாமத்தினால சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், கஞ்சாவுக்கு அடிமைகள், போதைகள், செல்ஃபோனுக்கு அடிமைகள், பைக் அடிமைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள், விட முடியாத பாவ பழக்கங்கள் எல்லாத்திலிருந்து விடுவியும். விபத்துகள் வேண்டாம், சடுதி மரணங்கள் வேண்டாம், ஹார்ட் அட்டாக்கு வேண்டாம், பக்கவாதங்கள் வேண்டாம். இல்லை கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. முக்கியமாக வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிக்கும். அமைதியும் சமாதானம் உண்டாகட்டும், யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும், இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு லாக்டவுன் வராதபடி பாதுகாத்து கொள்ளும். எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதி. இறைவா, அப்படியே நம்முடைய திருநாமத்தினாலே கர்த்தாவே அப்பா சோத்திரம் ஐயா, நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளிகளை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற, வாலண்டியராக இருக்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில் தங்குற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. வடக்கிலான் குருவி முதியோரிடத்தில் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வார், வேலை செய்ய அநேகரை அழைத்து கொண்டு வார். சிசிடிவி கேமராக்கள் அமைக்க, காம்பவுண்ட் வால் அமைக்க உதவி செய்யுங்க. ஃபேவர் பிளாக் ரோடு போட உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய எஞ்சகிஸ்தா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே படுமா எனக்கு குறித்ததை. ஆமென். நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. கைத்தட்டி சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம். எல்லாரும் சேர்ந்து, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும்.
வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் ஆமென். நிச்சயமாய் செய்வார். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் ஆமென் ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.